கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ஆதியாம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆபிராம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன். அதனால் ஆண்டவர் ஆபிராமை கடைசி வரை நடத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் இடையில சின்ன சின்ன சோர்வுகள், சின்ன சின்ன பலவீனங்கள், சின்ன சின்ன மனதளவில் பலவீனங்கள், பயங்கள் இருந்தது ஆபிரகாமுக்கு. அதனால தான் ஆண்டவர் ஆபிராமை போய் பலப்படுத்துகிறார். என்ன பலப்படுத்துகிறார்? நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும், கேடகம் என்றால் பாதுகாப்பு, நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். பலன் என்றால் ஆசீர்வாதம், பரிசு, நான் உனக்கு சில ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்பதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி சொல்லும்போது ஆபிராம் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் சொல்லி என்ன ஆண்டவரே, எனக்கு குழந்தை இல்லையே அப்படி சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் அதுக்கப்புறம் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இன்றைக்கி நம்ம கூட சில காரியங்களில் பயந்து கொண்டு இருப்போம். இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, குடும்பத்தை எப்படி நடத்துறது, திருமணத்தை எப்படி நடத்துறது, குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கிறது, இப்படி ஏராளமான குழப்பங்களும் மன காரியங்களும் இருக்கும். உங்களுக்கு கலங்கி போகாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு ஆபிராம் என்ற இடத்துல உங்கள் பேரை போட்டுவிடுங்க, நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன். நான் சொல்லுகிற வரைக்கும் உன்னை ஒருவர் கூட தொட முடியாது, நான் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனம்லாம் ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற காரியங்கள், தேவன் நம்மோடு பேசுகிற காரியங்கள். இதை ஒரு மனிதன் உட்கொண்டு வாசித்து தியானித்து நடந்தால் அவன் பயப்படாமல் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆபிராமுக்கு சொன்ன ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஏன்னா ஆபிரகாமுக்குள்ளதான் அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா ஆபிரகாமுக்குள் என்று சொல்லப்பட்டிருக்கும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம இதை விசுவாசிக்கணும். பயப்படாதீங்க, 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 ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார். ஜெபிப்போமா? பிதாவே, நம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். நம்முடைய சித்தத்தின்படியே எங்களை நடத்தும். உங்கள் விருப்பத்துக்கு மாறாக எதையும் செய்து விடாதபடி ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் பயம் எல்லாம் எங்களை விட்டு விலகட்டும் சுவாமி. நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.